நெல் உற்பத்தியாளர்கள் சம்பந்தமாக, குறிப்பாக விவசாயம் சம்பந்தமாக இங்கு கிங்ஸ் நெல்சன் புலனறுவு மாவட்டத்து பிரச்சனையை எடுத்து சொன்னார். இதே பிரச்சனை அம்பாறை மாவட்டத்திலும் இருக்கிறது. அம்பாறை மாவட்டத்திலே சென்ற போகத்தில் விளைந்த நெல்லை கூட இன்னும் விற்க முடியாமல் வீடுகளிலே அவற்றை அடுக்கி வைத்திருக்கிற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 80 ரூபாய்க்கு கூட தங்களுடைய நெல்லை ஒரு கிலோ விற்க முடியாத நிலைமை இன்று அம்பாறை மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த போகம் ஆரம்பித்து விட்டது. எனவே 2 போகங்களுக்குரிய நெல்லை விற்பனை செய்கின்ற பாரிய பிரச்சனை, உரிய கொள்முதல் விலையை அடைய முடியாமல் விலை கூடும் என்ற எதிர்பார்ப்பில் இன்னும் விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையிலே தான் இந்த மானிய விலையில் வழங்குகின்ற உரம் சம்பந்தமான பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. உலக சந்தையிலே உரத்தினுடைய விலை கூடிவிட்டது என்பது நியாயம். ஆனால் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை இன்னும் சரிவர செய்யாமல் இந்த சாதாரண சந்தையிலே 18,000 20,000 வரை இந்த யூரியா உரம் கொள்வனை செய்ய வேண்டிய நிலை இருந்தாலும் அரசாங்கம் மானியம் கொடுக்கின்ற விஷயம், அதிலும் ஒரு 50% தான் மானியம் கொடுக்க முடியும். அதுக்கு அப்பால் இவற்றை கொள்வனை செய்வதற்கு கூட சந்தையிலே உரத்தை பெற முடியாத நிலையில் விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தீர்வை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும். இன்று நாங்கள் விவாதிப்பதற்கு இருக்கின்ற விஷயம் மத்திய வங்கியின் அறிக்கையாக இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை அவசியம் கருதி நான் இங்கு கூற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள